பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாப்புல. எத்தனை அவமானங்கள், எத்தனை கேலிகள், எத்தனை கிண்டல்கள், இப்படி தன்னை சுற்றி தன்னை நோக்கி வந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் தன்னுடைய பேட்டின் மூலம் கட்டாக்கில் நடந்த 2வது ஒரு நாள் போட்டியில் பதில் சொல்லியிருக்காப்புல இந்தியாவுடைய கேப்டன் ரோஹித் சர்மா. கடந்த 6 மாத காலமாக ரோஹித் சர்மாவுக்கு எதுவுமே சரியாக இல்லை. பேட்டிங் ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபார்ம். நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த டெஸ்ட் தொடரில், இந்தியாவில் நடந்த தொடரில் 3 டெஸ்ட் போட்டிகளில் அடித்த ரன்கள் வெறும் 90. அப்போவே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆகணும், இளம் பிளேயர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. ஆஸ்திரேலியாவில் பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட்டில் 4 டெஸ்ட்டில் வெறும் 61 ரன்கள் தான் அடிக்கிறாப்புல. அப்போவும் இந்த விமர்சனங்கள் அதிகமாகுது. இந்த ரோஹித் சர்மாவுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, ஆட முடியல, ஏன் இன்னமும் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு பேசுகிறாங்க. இன்னும் கூடுதலாக 5வது டெஸ்ட்டில் பெஞ்ச் பண்ணப்பட்டாப்புல, ஆட வைக்காமல். அதாவது இந்திய அணியுடைய கேப்டன் அவுட் ஆஃப் ஃபார்ம் காரணமாக அந்த டெஸ்ட்டில் ஆட வைக்காமல் வெளியில் உட்கார வைக்கப்பட்டாப்புல. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள். கௌதம் காம்பீருக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் அப்போவே பிரச்சனை உண்டாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுனாங்க. 5வது டெஸ்ட்டில் ஆடலை. இதை விட மீடியாக்காரங்க போய் அவங்க படுத்தின பாடு இருக்கே, அவங்க போய் ரோஹித் சர்மாட்ட நீங்கள் எப்போ ஓய்வு பெற போறிய, நீங்கள் எப்போ ஓய்வு பெற போறிய அப்படிங்கிற அந்த கொஸ்டினை கேட்க மனுஷன் டென்ஷன் ஆகிட்டான். இத்தனை வருஷ காலமாக இந்தியாவை தன்னோட கண்ட்ரோலில் வச்சு தன்னுடைய பேட்டிங் அபாரமான திறமையினால் இவ்வளவு காலம் தன்னுடைய ஆளுமையினால் கோல் வச்சுன ஒரு பிளேயர்கிட்ட போய் நீங்கள் எப்போ வெளியே போவீங்க, நீங்கள் எப்போ ரிட்டையர்ட் ஆவீங்க அப்படிங்கிற கேட்குற கேள்வி அவரை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத நம்மால் உணர முடியுது. அப்படி கேட்குற பத்திரிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் எமோஷனலாகவே பேசினாப்புல ரோஹித் சர்மா. நான் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படிங்கிற முடிவை நான் தான் எடுக்கணும், உங்களை மாதிரி பத்திரிக்கைக்காரங்களோ அல்லது இதை பற்றி பேசுகிற வேற யாருமே கிடையாது. எப்போ ஓய்வு பெறணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கடான்னு சொல்லாத அளவுக்கு விரட்டி விட்டாப்புல. ஆனாலும் அந்த கேள்வி அவருடைய மனசில் ஒரு பெரிய காயத்தை உண்டு பண்ணியிருந்திருக்கும். எப்படி T20 வேர்ல்டு கப்பில் கப்பை எடுத்து கொடுத்து வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கெத்தாக T20 போட்டியிலேருந்து ஓய்வு அறிவிச்சாப்புலையோ, அதே மாதிரி ஒரு நாள் போட்டியில் வர்ற அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி மினி வேர்ல்டு கப்பில் கப்பை வாங்கி கொடுத்துட்டு நம்ம அதே கெத்தோட ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு மனசில் ஒரு உறுதி கொண்டு இருந்திருப்பாப்புல. சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி 3 ஒரு நாள் போட்டி, 6 மாதமாக பேட்டிங்கில் டோட்டலாக பூவர் பெர்ஃபார்மன்ஸு. இந்த ஃபஸ்ட்டு ஒரு நாள் போட்டி எல்லாருடைய பார்வையும் ரோஹித் சர்மா மேலே தான் இருந்தது. என்ன செய்ய போகிறாப்புல, ரன் அடிக்க போகிறாப்புலையா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வழக்கம் போல் 2 ரன்னுக்கு ஈஸியான ஒரு கேட்சை கொடுத்து அவுட் ஆகி போகிறாப்புல. எல்லாம் ஃபுல்லாக அப்செட் ஆகிட்டாங்க. அப்செட் அப்படிங்கிறத விட அவ்வளோதான், ரோஹித் சர்மாவுடைய கேரியர் அவ்வளோதான். இனிமேல் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு போனாலும் அவர்கிட்ட பேட்டிங்கில் இருந்து நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது, அவ்வளோதான், ரோஹித் சர்மா இனிமேல் ஃப்ரீ விக்கெட் மாதிரி தான் அப்படிங்கிற குரல்களும் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. 2வது ஒரு நாள் போட்டி கட்டாக்கில் ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பனிங் இறங்குறாப்புல. அதே மாதிரி கேமராக்கள் ஃபோக்கஸ் எல்லாம் அவர் மேலே தான் நிற்கிது. மனுஷன் ஆடுனா பாருங்கள் ஒரு ஆட்டம், பழைய ரோஹித் சர்மாவை கண்முன் கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. 2வது ஓவர்லேயே லெக்கில் அப்படி ஃப்ளிக் ஷாட் மூலம் ஒரு 6 அடிப்பான் பாருங்கள். நான் பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அன்னைக்கு ஆட்டம் தலைவர் ரோஹித் சர்மாவுடைய ஆட்டம் தான் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த ஓவரில் கவரில் ஒரு 6 அடிப்பான் இப்படி தூக்கி விட்டு. அந்த ஓவர்லேயே மிட் ஆஃபில் ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 அடிப்பான். இதெல்லாம் அந்த பழைய அந்த ரோஹித் சர்மாவுடைய அந்த ஆட்டத்தை அப்படியே நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இன்னும் எனக்கு வயசாக அடித்த ஒவ்வொரு அடியும் தன்னை நோக்கி வந்த விமர்சனத்துக்கு கொடுத்த பதிலடியாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த போட்டியில் 7 6 12 4 உட்பட 119 ரன்களை அடித்து இந்தியாவை ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டு தான் வெளியே போனான் மனுஷன். தன்னுடைய அதிவேகமான 2வது சதத்தை பூர்த்தி செஞ்சாப்புல. ஏற்கனவே 63 பந்துகளில் சதம் அடித்தது தான் ரோஹித் சர்மாவுடைய ரெக்கார்டு. இப்போ 76 பந்தில் சதம் அடித்து அதிவேகமான 2வது சதத்தை பதிவு செஞ்சு வெளியே போனாப்புல. அது மட்டும் இல்லைங்க, சிக்ஸரில் வேர்ல்டுலேயே அதிக சிக்ஸர்களை அடித்தது ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது பாகிஸ்தானோட சாயித் அஃப்ரிடி 351 சிக்ஸர்களை அடிச்சிருக்காப்புல.
ரெண்டாவது இடத்துல இருக்கிறது கிறிஸ் கெயில் 331 சிக்ஸர்கள் அடித்து ரெண்டாவது இடத்துல இருக்காப்புல கிறிஸ் கெயில். இப்போ இந்த போட்டியில் 7 சிக்ஸர்கள் அடித்ததன் மூலம் கிறிஸ் கெயிலை பின்னுக்கு தள்ளி 338 சிக்ஸர்கள் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்காப்புல. வேர்ல்டுலேயே அதிக சிக்ஸர்கள் அடித்த ஒரு நாள் போட்டியில் அதிக சிக்ஸர்கள் அடித்த இரண்டாவது நபராக ரோஹித் சர்மா ஒரு சாதனையும் பண்ணியிருக்காப்புலங்க. இப்போ இந்த போட்டியில் என்னாச்சு அப்படின்னா, இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 304 ரன்கள் அடிப்பாங்க. இதில் ஜோ ரூட் 69 ரன்களையும், டக்கெட் 65 ரன்களையும், லிவிங்ஸ்டன் 41 ரன்களையும், ஹாரி புரூக் 31 ரன்களையும் அடிப்பாங்க. இப்படி பரவலாக எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனோட இவங்க 304 ரன்கள் அடிப்பாங்க. இந்திய தரப்பு பொறுத்த வரைக்கும் ஜடேஜா சூப்பராக பந்து போட்டு 3 விக்கெட் எடுத்துருப்பாப்புல. இதை தொடர்ந்து தான் இந்தியா 305 அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு இறங்கினாங்க. ஃபுல்லாகவே ட்ராக் பேட்டிங்க்கு சப்போர்ட்டாக இருந்தது. இந்த ரோஹித் சர்மாவுடைய இந்த ஆட்டத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேசணும். அதே மாதிரி ரோஹித் சர்மா செஞ்சுரி அடித்து வெளியே போக, அதுக்கு அடுத்ததாக சுப்மான் கீழ் 60 ரன்கள் அடித்து அவுட் ஆகி போகிறாப்புல. அதுக்கடுத்த ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 44, நம்ம அக்சர் பட்டேல் ஒரு 41 ரன்கள். இவங்களுடைய பங்களிப்போட 45.3 ஓவர்கள்லேயே இந்தியா 305 ரன்கள் அடித்து வெற்றி பெற்று இந்த போட்டியையும் வென்று சீரியஸையும் எடுத்துட்டாங்க. ஏன்னா 3 போட்டிகளில் ஃபஸ்ட்டு போட்டி ஏற்கனவே ஜெயிச்சிருந்தாங்க, இதையும் ஜெயிச்சு 2-0 இப்போ முன்னிலையில் இருக்காங்க. இன்னும் ஒரு போட்டி மீதம் இருக்குது, அகமதாபாத்தில் நடக்க போகுது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம பேசியே ஆகணுங்க. என்ன அப்படின்னா, இந்த ரவீந்திர ஜடேஜாவுடைய பவுலிங் எக்ஸலண்ட்டாக போகிறாங்க மனுஷன். 10 ஓவர் போட்டு 35 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட் எடுத்துருக்கிறாப்புல இந்த ரெண்டாவது போட்டியில். இப்போ இதில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல நம்ம ரவீந்திர ஜடேஜா. என்ன அப்படின்னா, ஆட்டத்தோட 14வது ஓவரை போட வரும்போது அந்த ஓவர் ஹாரி புரூக் பேட்டிங் பண்ணுவாப்புல, ரவீந்திர ஜடேஜா பவுலிங் பண்ணுவாப்புல. இதில் 6 பாலுமே டாட் பால் ஆகும், மெய்டன் ஓவர் ஆகும். அந்த ஓவரை 73 செகண்டுக்குள்ளே போட்டு முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஓவரை இவ்வளவு விரைவாக வேகமாக யாரும் வீசினதே இல்லை. குறைஞ்சது 2-3 நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஒரு ஓவரை முடிக்க. ஆனால் ஒரு ஓவரை 6 பாலுமே டாட் பாலை போட்டு டக்குன்னு போட்டு 73 செகண்டுக்குள்ளே மின்னல் வேகத்தில் முடிச்சிருக்கிறாப்புல. அது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. இது வரைக்குமான போட்டிகளில் ஒரு ஓவரை குறைஞ்ச செகண்ட்ஸில் அதிவேகமாக வீசின ஒரு பவுலர் அப்படிங்கிற ஒரு சாதனையை நம்ம ரவீந்திர ஜடேஜா பண்ணியிருக்கிறாப்புல. 2-0 அப்படிங்கிற கணக்கில் இந்தியா லீடிங்கில் இருக்காங்க. அடுத்த போட்டி அகமதாபாத்தில் நடைபெற இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.